சமுத்திரகனி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண 5 புத்தகங்கள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, சமுத்திரகனி அவர்கள் நிறைய முறை படித்த புத்தகம் காவல் கோட்டம். சு. வெங்கடேசனால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்த அவ்வளவா யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. வேள்பாரி நெறைய பேர் படிச்சிருப்பீங்க. பட் காவல் கோட்டம் எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா, இதுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்த பொறுத்தவரை 14வது நூற்றாண்டுல இருந்து 20வது நூற்றாண்டு வரை மதுரையில் நடந்த எல்லா விஷயங்களும் இந்த புத்தகத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 600 வருஷம் நடந்த விஷயங்கள இந்த புத்தகத்துல அவர் எடுத்துரைத்திருப்பாரு. இது கற்பனை கலந்த உண்மை கதைன்னு சொல்லலாம். மதுரையில் வாழ்ந்த காவல் காக்கிற வீரர்கள் பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி இந்த மாரி எல்லா விஷயங்களும் இந்த புத்தகத்துல இருக்கும். கண்டிப்பா படிச்சு பாருங்க. 2வது புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஜெயமோகனால் எழுதப்பட்ட வெண்முரசு. மகாபாரதத்த அடிப்படையா கொண்டு எழுதப்பட்ட நூல் இது. இது இதுக்கு மேல டீட்டெயிலா யாரும் மகாபாரதத்த காட்ட முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு அவ்ளோ டீட்டெயிலா காட்டியிருப்பாரு. அவ்ளோ அழகா காட்டியிருப்பாரு. இத படிச்சீங்கன்னா, முழு மகாபாரத கதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது மொத்தம் 25,000 பக்கங்கள் கொண்டது. 26 பகுதிகள் கொண்டது. சமுத்திரகனி அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு. நான் இதுவரைக்கும் 5,000 பக்கங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது படிச்சு முடிக்க டைம் அதிகமா எடுக்கும். இது விலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா இத படிச்சு முடிக்கிறப்ப மகாபாரதத்த குறித்து அனைத்து விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு மித்தாலஜி லவ்வரா இருந்தா கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிச்சு பாருங்க. 3வது புக் பார்த்தீங்கன்னா, எஸ்ராவால் எழுதப்பட்ட சஞ்சாரம். இது 2018ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இந்த புக்க நீங்க படிக்கிறப்ப நாதஸ்வர கலைஞர்களோட வாழ்க்கைய அவ்ளோ டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த புக் நீங்க படிக்கிறப்ப சதன் தமிழ்நாட்டுல உள்ள ஜாதி அடக்குமுறை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாதஸ்வர கலைஞன கலைஞனா பார்க்காம அவனோட ஜாதி அடிப்படையில எப்படி அப்ரஸ் பண்றாங்க, அத தாண்டி அவன் வளர்ந்து வர முற்பட்டா அவனோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவ்ளோ விறுவிறுப்போட, அவ்ளோ அழகா எடுத்து வச்சிருப்பாரு. நாதசுர கலை மட்டும் இல்ல, அத தாண்டி உள்ள ஜாதி அடக்குமுறை, ஜாதிய தாண்டி வெளிய வரணும்னு நெனச்சா அவன் என்ன நிலைமைக்கு ஆளாவான் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் மிக தெளிவா எடுத்து வச்ச நூல்னா சஞ்சாரம் தான். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுல வர்ற 2 லீட் கேரக்டர்ஸும் எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ அற்புதமா காட்டியிருப்பாரு. 4வது புத்தகம் ஒரு அடிமைத்தனத்தை இதற்கு மேல யாரும் காட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்ளோ டீட்டெயிலா காட்டுன ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஒருத்தன் அடிமையானா அவன் தலைமுறையே எப்படி அடிமையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அலெக்ஸ் ஹேலியால் எழுதப்பட்ட ரூட்ஸ் தமிழ்ல வேர்கள்னு வந்திருக்கு. அப்புறம் அதோட ஷார்ட்டர் வெர்ஷனான 7 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்திருக்கு. ஒரு மனிதன் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருந்து பிடிபட்டு அடிமையா நார்த் அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்படுறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதுவரைக்கும் அவன் கல்ச்சர லவ் பண்றான். அவன் ஐடென்டிட்டிய லவ் பண்றான். அவன் வாழ்ற சூழல லவ் பண்றான். அவன பிடிச்சு அவன அடிமையா இழுத்துட்டு போறப்ப அவனோட வலி என்ன? அத கடந்து உள்ள வழிகள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் ரொம்ப தெளிவா பேசியிருக்கும். அதாவது அவனுக்கு அடுத்துள்ள 7 ஜெனரேஷன் இவன் அடிமையானனால எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவா எடுத்து வச்சிருக்கோம். இது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஸ்லேவரி பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசின நாவல். வெற்றிமாறன் கூட இப்போ ரீசென்ட்டா பேசின பதிவுகள்ல இந்த நாவல சொல்லியிருந்தாரு. சமுத்திரகனியும் அவரோட வீடியோல இந்த நாவல ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவ்ளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நாவல். எப்படி சுதந்திரத்திற்காக ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் போராடுறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் போராடுறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவா எடுத்து வச்சிருப்பாங்க. 5வது புக் பார்த்தீங்கன்னா, கிளிசல் பூமேனியன் எழுதப்பட்டது. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இவர் எழுதிய அந்த சிறுகதை தொகுப்பு எத பத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வொர்க்கிங் கிளாஸ் அண்ட் அன்டச்சபிலிட்டி பத்தி இருக்கும். இந்த ஸ்டோரீஸ் எல்லாமே சதன் தமிழ்நாட பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கும். ஜாதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆளா நீங்க அப்ப கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். அன்டச்சபிலிட்டி எவ்வளோ தூரம், எவ்வளோ எக்ஸ்டென்ட்க்கு போகும்னு சொல்லிட்டு இம்பாக்ட்ஃபுல்லா அவரோட சிறுகதை மூலமா சொல்லுவாரு. நீங்க ஒரு பெரிய நாவல் படிக்க டைம் இல்ல அப்படின்னு இருக்கிற ஆளா இருந்தா அந்த சிறுகதைய செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப அழகா அவர் சொல்ல வந்த விஷயங்கள எடுத்து வச்சிருப்பாரு. இப்ப நான் சொன்ன 5 புத்தகங்களும் எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வேற ஏதாவது தமிழ் புத்தகம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பா காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்ட செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாரி இன்னும் நெறைய கன்டென்ட்ஸோட நான் அடுத்தடுத்து உங்கள சந்திக்கிறேன். பாய்.